யுத்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு அபிவிருத்தி நடவடிக்கைகள் பலவும் தேவைப்படுகின்றன. முல்லை நகரத்திற்கும் கொக்குளாய் உள்ளிட்ட பிரதேசத்திற்குமான தரைமார்க்க வழியான வட்டுவாகல் பாலம் சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றது. இதனால் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். வட்டுவாகல் பாலம் வடக்கில் பிரபலமும் பழமையும் கொண்டதொரு பாலம். முல்லைத்தீவு மாவட்டத்தையும் A9 வீதியில் உள்ள பரந்தன் சந்தியையும் இணைக்கும் A35 வீதியில் இந்த பாலம் அமைந்திருக்கிறது. 1961 ஆண்டில் அமைக்கப்பட்ட இந்த பாலம் 440 மீட்டர் நீளத்தை கொண்டது. அக்காலத்தில் ஒரு வழி பாலமாகவே அமைக்கப்பட்டது. கடந்த 30 வருடங்களாக நிலவிய அசாதாரண சூழ்நிலைகளால் இந்த பாலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. பாலத்தை பல தடவை கட்டியும் முடியாத காலத்தில் அந்த நாளே வவுனியா மாவட்ட எம்பியாக இருந்த சுந்தரலிங்கம் ஐயா அவர்கள் தன்னோட இங்கிலாந்தில் இருந்து படித்து வந்த ஒரு இன்ஜினியர் இந்தியாவுக்கு வர்றார் என்று சொல்லி அவரை போய் சந்தித்து அவர் கீழே பதிக்க வேண்டாம் 4-5 அஞ்சலிக்கு கற்பாரை உடைக்காது கற்பாருக்கு மேலே கட்டி எங்களுடைய கஷ்டத்தை நீக்கி வந்த பாலம். மழைக்காலங்களில் கனகராயன் ஆறு, வவ்வால் ஆறு, பேராறு போன்ற ஆறுகளிலிருந்து வரும் ஆற்று வெள்ளம் இந்த பாலத்தின் ஊடாகவே முல்லை கடலை அடைகின்றது. இக்காலத்தில் ஆற்று வெள்ளம் பாலத்தை மேவி பாய்வதனால் போக்குவரத்து தடைப்படும் நிலையே தொடர்ந்தும் காணப்படுகிறது. வாகனங்கள் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவதுடன் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. மழை காலங்களில் வெள்ளத்தினால் இப்பாலத்தால் பல ஆறுகளும் தண்ணீர் வந்து ஆற்று இந்த கடலில் செல்வதால் பல வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டு சில மக்களும் அடித்து செல்லப்பட்டு போக்குவரத்துக்கு பெரும் இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. பாலம் மிகவும் தாழ்வாக காணப்படுவதனால் பாலத்தினை அண்டிய ஆற்று பகுதியில் மணல் தேங்குவதால் இந்த பகுதியில் மீன் வளங்கள் அழிவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மழைக்காலம் அண்மிக்கும் இந்த நேரத்தில் வட்டுவாகல் பாலத்தை புனரமைப்பது பல வகையிலும் அவசியமானதாக காணப்படுகிறது. சம்பந்தப்பட்டவர்கள் பாலத்தை உரிய வகையில் புனரமைக்க வேண்டும் என்பதே பலரதும் எதிர்பார்ப்பாகும்.